அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேள்வி நேரத்துல சந்திக்கின்றோம் நண்பர்களே. ஆனா இந்த தடவை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆரம்பமே அதிரடியாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல பாஜக நோட்டாவோடு போட்டி போடும் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் போட்டி வந்தா என்ன ஆகும்? விபரீதமான கற்பனையா இருக்குல்ல? சொல்றேன். சூரத்துல பாத்தீங்கன்னா பாஜக கேண்டிடேட் எலெக்டட் அன்அப்போஸ்ட். சுயேட்சையெல்லாம் கூட கடகடன் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டாங்க. அதனால வேற யாரும் அங்கு போட்டியில் இல்லைன்றதுனால அவர் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டது. முதல் வெற்றி பாஜகவுக்கு சென்று விட்டது. இப்ப இதை எதிர்த்து சில பேர் கோர்ட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்க இவரை மட்டும் கேண்டிடேட்டா பாக்குறீங்க. நோட்டான்னு ஒண்ணு இருக்குது. நாளைக்கு எலெக்ஷன் நடந்து அப்ப ஜனங்க பிஜேபி கேண்டிடேட் வேண்டாம் அப்படின்ட்டு நோட்டாக்கு ஓட்டு அதிகமா போட்டாங்கன்னு சொன்னா அப்ப இவர் தோத்ததா தானே அர்த்தம். அதனால நோட்டாவையும் ஒரு கேண்டிடேட்டா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுதான் இவர்களது கோரிக்கை. இதை பேஸ் பண்ணி நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. சார், பாஜகவை தோக்கடிக்க முடியாது அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அடுத்த எலெக்ஷன்ல இவங்கெல்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ற மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட் டேட் அன்னைக்கு இவங்க எல்லாம் வித்ரா பண்ணிட்டு அப்ப பிஜேபி கேண்டிடேட் மட்டும் இருப்பாங்க. அது நோட்டா இருக்கும். அப்ப எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு ஒரு சட்டமோ இல்ல தீர்ப்போ வருகின்றது அப்படின்ற பட்சத்துல எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒட்டுக்கா சேர்ந்து எல்லாரும் நோட்டாக்கு ஓட்டு போடு அப்படின்னு எதிர்கட்சி ஓட்டுகள்லாம் நோட்டாக்கு போயிடும். பாஜக 50% மேல ஓட்டு வாங்கி ஜெயிப்பது அப்படின்றது ஒரு அரௌண்ட் 100 தொகுதிகள் மட்டும்தான். அப்ப என்ன ஆகும்? அந்த 51% ஆர் மோர் நோட்டா வாங்கும் போது பாஜக ஒட்டுமொத்தமா 500 சில்லற தொகுதியில 100ல தான் ஜெயிக்க முடியும். மீதி 400 சில்லறையில நோட்டா தான் ஜெயிச்சிருக்கும். அப்ப பாஜக தோத்துச்சுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. அதே சமயத்துல பகீர்னும் இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஐடியா. ஆனா இந்த மாதிரி ஒரு யோசனை எதிர்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த நோட்டாவை ஒரு கேண்டிடேட்டா கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது அபத்தம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் இருக்காங்க. இப்ப நோட்டாவை ஒரு கேண்டிடேட் கன்சிடர் பண்ணீங்கன்னா 2 பேர் இருக்கிறதா அர்த்தம். அப்ப பாஜக கேண்டிடேட் தோத்து போயிட்டாரு, இவர் 60% நோட்டா வாங்குறாருன்னு சொன்னா அப்ப நோட்டா ஜெயிச்சார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? அப்ப அந்த தொகுதியை ரெப்ரசென்ட் பண்றது நோட்டாவா? அப்போ மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வைக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா நோட்டா கேனாட் ரெப்ரசென்ட் எ கன்ஸ்டிட்யூன்சி இல்லையா? அப்ப மறுபடியும் என்ன இதே மாதிரி நீங்க நோட்டாவே வச்சுட்டு இருக்கீங்களா? அடுத்த தடவையாவது நீங்க யாராவது கேண்டிடேட்டை போட்டாங்கல்ல. அடுத்தது எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து நாங்க இது மாதிரி வித்ரா பண்ற ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது நடக்கவே நடக்காது. நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கே இவங்களால ஒத்துமையா வர முடியல. அப்புறம் தானங்க வித்ரா பண்றதுக்கு ஒத்துமையா வர்றது. இதுல இன்னொரு சுலபமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. என்ன பண்ணலாம்? டக்கு டக்குன்னு ஒரு 10 பேருக்கு அவங்க பேரை மாத்தி கெசட்ல இனிமேல் இவர் பெயர் நோட்டா அப்படின்னு மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா பிஜேபி கேண்டிடேட் அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோட்டா 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 அதுல 10 நோட்டாக்கு சின்னம் இருக்கும். கடைசியா இருக்க நோட்டாக்கு மட்டும் சின்னம் இருக்காது. ஏன்னா அதுதான் உண்மையான நோட்டா. அப்ப என்ன ஆகும்? ஜனங்கள்லாம் போய் பார்ப்பாங்க. ஒரே நோட்டான்னு இருக்கும். அவங்களுக்கு எந்த நோட்டா பிடிச்சிக்குதோ அந்த நோட்டாவை குத்திட்டு வர போறாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த நோட்டாவுடைய வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிரும். சோ இது கொஞ்சம் காமெடியா இருக்கு. பட் அகைன் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நடக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இந்திய ஜனநாயகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். சோ அதை எதிர்கொள்வதற்கான வழிகளையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. அடுத்தாக நண்பர் ரங்கன் கேட்டிருந்தார். சார், இந்த மாதிரி எலக்டோரல் லிஸ்டில் இருந்து பேரை நீக்குவதற்கான வழிமுறைகள் இது ஆர்டி அப்ளை பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்களா, பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. நான் பண்ணிட்டேங்க. ஆனா இன்னும் ரிப்ளை வரலங்க. நான் என்னங்க பண்றது? 1 மாசத்துக்குள்ள வரணும். இல்லாட்டா ரிமைண்டர் அனுப்பணும். 30 நாளைக்குள்ள அனுப்ப வேண்டியது அவர்களுடைய கடமை. பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாரு மிஸ்டர் ரங்கன். அதாவது நீங்க சொன்னீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஷேடோ கேண்டிடேட்னு ஒருத்தரை போட்டு அவர் வேலை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே இதுக்கு காசு செலவாகாதா? இதுக்கு கட்சி காசு கொடுக்கலாமா இல்ல கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்துல நம்ம பேசியிருந்தோம். ஒரு கட்சியில ஒரு தலைவரோ இல்ல ஒரு நிர்வாகியோ இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக கட்சி செலவு பண்ணுவது அப்படின்றது தப்பே கிடையாது. எப்படிங்க ஒருத்தர் கை காசை விட்டு லட்சமா செலவு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அப்போ நாளைக்கு பதவிக்கு வந்த பிறகு அட்லீஸ்ட் அந்த செலவுக்கான காசையாவது பார்க்கணும்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா?
அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? கட்சி செலவு பண்ணுது அப்படின்னு சொன்னா, அதுல இவர் வந்து வாடகை கொடுக்குறாராம், அவர் வந்து காருக்கு பெட்ரோல் ஊத்துறாராம், இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா அப்படின்னு சொன்னா, அதுலயும் ஒரு ஆங்கிள் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா, நம்மளால சில விஷயத்த செய்ய முடியாது. ஆனா யாரோ ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம பண்றோம் இல்லையா? நம்ம சேனல்லயே பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? அவங்களுக்கு வந்து நேரம் இல்லாம இருக்கலாம். அதனால இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு கூட செய்ய முடியாம இருக்கலாம். எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு நம்மாலான முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். அதானே? அதே மாரி சில பேர் வந்து இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம், இல்ல முதியோர் இல்லம் இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். பல நேரங்கள்ல நேரம் கூட போறது கிடையாது. பணத்த அனுப்பிச்சுருவோம். ஏன்னா நாம இதெல்லாம் செய்யணும்னு நினைப்போம். பட் தனி ஆளா இந்த மாதிரி சமூக சேவையில இறங்க முடியாது. அப்ப யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு நம்ம ஆதரவை தெரிவிப்போம். இவ்வளவுதானங்க. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் அரசியல்ல இறங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அதனால என்னால இப்ப இறங்க முடியாது. ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல நான் போக முடியாது. சோ பண்றவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? கணக்குல வராம கோடி கோடியா மாவட்ட நிர்வாகிகள், மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் இவங்கெல்லாம் வந்து டொனேஷன் வாங்கி கூச்சிக்கின்னு அதுல அவங்க கமிஷன் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் கட்சி செலவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. எலக்டோரல் பாண்டுல வந்தா மட்டும் ஐயோ எனக்கு டீட்டெயில் கொடு அப்படின்னு சொல்லுவீங்க. அதிமுக 6 கோடி மட்டும் தான் வாங்குச்சு. அப்ப என்ன அந்த கட்சி இதை வச்சுதான் செலவு பண்ணாங்களா? இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி சந்திச்சாங்க? யார்கிட்ட இருந்து நன்கொடை வாங்கினாங்க? எங்க இருந்து பணம் வந்தது? யாராவது கேட்டாங்களா? ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சி ஒண்ணா எடுத்துக்கங்க. எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு ஒண்ணு டீடைல்ஸ் வேணும்னு கேட்டாங்களா? சரிங்க இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு செலவு பண்ணீங்க? இப்ப எப்படியும் கணக்கு தாக்கல் பண்ண போறாங்க. இண்டிவிஜுவல் கேண்டிடேட் எவ்வளவு பண்ணியிருக்காரு பிளஸ் கட்சி எவ்வளவு பண்ணிருக்குது அப்படின்ற விஷயம் வெளில வரப்போகுது. அந்த பணம் எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்தாங்க? கொடுங்க டீடைல்ஸ் அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? அதையெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவருக்கு வந்து நான் வந்து இதை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா மட்டும் உடனே வந்து நிப்பாங்க. பாத்தீங்களா ஃப்ராடு நடக்குது அப்படின்னு. கட்சிகள் எதுக்கு டொனேஷன் வாங்குறீங்க? தேர்தல் நேரத்துல செலவு பண்றதை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு குறைவா செலவு பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு ஷேடோ கேண்டிடேட் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணி இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா கட்சி செலவு பண்ணிட்டு போட்டோம். தப்பே கிடையாது. எது வேணாலும் கட்சி செலவு. என்ன அக்கௌண்ட்ஸ் ஒழுங்கா சப்மிட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ கேரளால பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்படியே அமைச்சர்களுக்கு அந்த ஸ்டாஃபா கொண்டு வந்து வைப்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 25 பேர் அப்படின்னு நினைக்கிறேன். அது 2 வருஷம் 2 1/2 வருஷம் அவங்க வேலை பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவங்க போயிருவாங்க. அவங்களுக்கு வந்து பென்ஷனோட. இது நமக்கு நாமே நம்ம கட்சி தொண்டர்களுக்கு நம்ம இப்படிதான் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் பணத்தை மக்களோட வரி பணத்தை தூக்கி கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா கட்சி அவங்க வாங்கின டொனேஷனை இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. சொல்ல போனா எல்லா கட்சியும் இதை ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப உருப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நண்பர் ஜனார்தனன் பெங்களூர்ல இருந்து அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதாவது மோடி அவர்கள் அரசு விழாவில் அரசியல் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு குற்றம் சாட்டி இருக்கின்றார். இவர் எப்படிங்க பெயில்ல வந்துட்டு இதை தான் பண்ணிருக்கிறாரு, இவர் எப்படி மோடியை குறை சொல்ல முடியும் அப்படின்னு. அதாவதுங்க அரசு விழாக்களில் அதாவது அரசாங்கம் வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க இல்ல ஏதோ ஒரு ஸ்கூல் கட்டடம் கட்டுறாங்க அதை திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க அரசு விழா, அதுல அரசியல் பேசக்கூடாது அப்படின்றது ஒரு மரபு. நீங்க வந்து இதுதான் சட்டம், நீ பேசினா வந்து கேஸ் போடுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஆனா கல்யாண விழாவிலேயே போயிட்டு கண்டபடி பேசிட்டு வருது அப்படின்றதும் இங்க ஒரு மரபா இருக்கு. இதுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க? அப்ப அதை ஏத்துக்கினா இதையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏங்க அவர் வந்ததே பிரச்சாரத்துக்காக தானேங்க வந்தாரு. இதை சொல்லிதான் கேட்கிறாரு. அவரு வந்து தேர்தல் நேரத்துல நான் கட்சியை மானிட்டர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் அவர் ஏமாத்திட்டு வரல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தார். அதனால அவரு பிரச்சாரம் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா இவருக்கு வந்து மோதியை குறை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நண்பருடைய அடுத்த கேள்வி இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா பாக்குறேன். சார் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அப்படியே வாய் தரனா பொய் பொய்யா புளினுகிறாரு, நான் அப்படியே ரொம்ப உத்தம அப்படி இப்படின்னு சொல்லினுகிறாரு. ஆனா அவருடைய லட்சணம் இப்ப உலகத்துக்கே தெரியுது. ஆனாலும் மக்கள் எப்படி அவருக்கு ஓட்டு போடுறாங்க? சார் எப்படி சார் நீங்க பண்ண அயோக்கியத்தனம் எல்லாம் தெரிஞ்சும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்க பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் வெளில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ மக்களும் உங்களை மாதிரி அயோக்கியம் இருக்கிறீங்களா? உங்கள மாதிரி அயோக்கியம் இல்ல, ஓரளவுக்கு. இதுல ஒண்ணு கவனிக்கணும். கட்சி தொண்டர்கள் அப்படின்னு ஒரு கோர் ஓட் பேங்க் நம்ம சொல்லுவோம் இல்லையா?
இது வந்து பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள் இப்படி அந்த ரொம்ப வருஷமா இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கின்றன. புதுசா வர கட்சிகளுக்கு அந்த தொண்டர்கள் அப்படின்றவங்க எங்கேருந்து வருவாங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு, மத்த கட்சியில போஸ்ட் கிடைக்காம, ஆஹா இங்க ஏற்கனவே வந்து பயங்கர வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, நாம வந்து மேல வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே கபால்னு வந்து உள்ள சேர்ந்துக்கிறது. சோ தட் நமக்கு அங்க ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா அப்படின்னு. அடுத்தது, மற்ற கட்சிகள் மீது இருக்கின்ற வெறுப்பு. அதனால எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்து கபால்னு ஒரு புதுசா கட்சியா இருந்த உடனே அதுல போய் சேர்ந்துக்கிறது அப்படின்றது. அடுத்தது, இந்த போலியான வாக்குறுதிகள். சரி ரைட்டு, எல்லாரும் இப்படிதான் வந்து சொல்லினுக்கிறாங்க, அட்லீஸ்ட் இந்த ஆள் ஏதாவது கொடுக்குறானா பார்க்கலாமே அப்படின்னு ஒரு விரக்தியில இருப்பவர்கள். சோ இதுதான் எப்பவுமே புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பேஸ் அப்படின்றது. இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய சப்போர்ட் பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஒரு வெறுப்பு அரசியல், மோடி மீது இருக்கின்ற வெறுப்பு. அந்த வெறுப்புக்கு காரணம் அப்படின்றது நிறைய விஷயங்கள், அதை இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சட்ட திட்டங்கள், கட்டுப்பாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டதனால் மோடி மீது வெறுப்பு அப்படின்றது ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சப்போர்ட் பேஸாக இருக்கின்றார்கள். அடுத்தது, ஒருத்தர் வந்து சொல்றது பொய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த கட்சிக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க. உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு, சொல்றாரு நான் கையெழுத்து போட்டேன் அப்படியே வெளிநாட்டுல எல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்குறான் அப்படின்றாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமாயா கொடுக்குறான், எப்படின்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு. இதை கூட யாராவது ஒருத்தர் நம்ப முடியுமா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 11 ஏக்கரா, அதுல வந்து தண்டவாளம் போடுவாரா, அதுல வந்து ஒரு ட்ரெயின் சுத்தி சுத்தி வருமா, அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காத்தாடி வச்சிருப்பாரா, ட்ரெயின் வந்து அப்படியே சுத்தி வரும்போது அந்த காத்தாடி சுத்துமா, அதுல இருந்து கரண்ட் வருமா, அப்படியே வந்து ஒரு விலை இல்லாமல் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாராம். சரிங்க, அந்த ட்ரெயின் எப்படிங்க சுத்தும்? அது என்ன கரண்ட்ல சுத்துமா, இல்ல வந்து டீசல் அதுல ஏதாவது சுத்துமா, அதுக்கான கரண்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேளுங்க, பதிலே வராது. இப்படி எல்லாம் ஒரு பாட்டுக்கு அடிச்சு விட்டுனுக்கிறாருங்க. இத வந்து அந்த கட்சியின் தீவிர ஆதரவாளர் ஒரு தம்பி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவரு புரியுது, அவர் வந்து படிக்காதவர் ஒன்றும் கிடையாதுங்க, என்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரியா? நான் சொல்றேன் எப்படிங்க இது சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னா, அதனால என்னங்கப்பா எங்க தலைவர் சொல்றாரு கேட்டுன்னு போங்க, ஏன் நீங்க குறுக்கேள்வி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்றாரு. சோ பொய்ன்னு தெரிஞ்சாலுமே என் தலைவர் சொல்லிட்டாரு, அதனால பொய்யா இருந்தாலும் நான் அதை அப்படியே கண்ணை மூடி சப்போர்ட் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மென்டாலிட்டி இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பொய் சொல்றாருன்னா, ஆமா பொய் தான் சொல்றாரு, நீ சொல்லலையா, உங்க தலைவர் சொல்லலையா, அவங்க சொல்லலையா, இப்படிதான் கேட்பாங்க. பொய்ன்றது அவங்களுக்கு தெரியும். இவர் சொல்ற அந்த இலவசங்கள் பலது வந்து நடக்கவே நடக்காதுன்றதும் தெரியும். ஆனாலும் எதிர் பக்கம் இருக்கின்ற கட்சிகளின் மீது இருக்க வெறுப்பு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து இவர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றது. சோ அந்த வெறுப்புனால நான் மட்டும் இல்ல, நம்மை சுற்றி இருக்கவர்களும் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்றது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு மட்டும்தான் இவர்கள் எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வருவாங்க. ஆனா அதுக்குள்ள புதுசா இன்னொரு கட்சி வந்துட்டு இருக்கும். அடுத்ததாக நண்பர் கேம்பி அவர்கள், அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களது அந்த பேட்டி, அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, இதே நிலைமையில தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கின்றார். கேள்வி கேட்கும் போது பதில் தெரியாமல் முழிக்கின்றார் அப்படின்னு சொன்னா, முட்டுக் கொடுப்பதற்கு AK-72 வருவாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த பெட்ரோல் டீசல் வேற அது சம்பந்தமா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த பெட்ரோல் விலைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்டோடைய டாக்ஸும் இருக்கின்றது. நான் என்னைக்காவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சுத்தமா அவங்க டாக்ஸ் எதுவுமே இல்லாம பெட்ரோல் விற்கணும்னு சொல்லியிருக்கேனா? அடுத்தது, இந்த பெட்ரோல் விலை அப்படின்றது வந்து 60 ரூபா 50 ரூபாய்க்கு கொடுக்கணும், ஆக்சுவல் என்ன காஸ்ட் வருதோ அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சுக்கின்னு மீதி விலையை குறைக்கணும்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? அந்த 100ன்றதை டச் பண்ண விடக்கூடாது. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர். 100க்கு கம்மியா 95, 97 இதே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணணும் மத்திய அரசு. இப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்பர் 1. அடுத்ததா, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஆதரவாக அப்படின்னு கேம்பி அவர்கள் சொல்றாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே நாம இண்டிவிஜுவலுக்கு ஆதரவு கிடையாது, பர்சன்ஸ் கிடையாது, பாலிசிஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், இதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய ஆதரவு இல்லை எதிர்ப்பு, இந்த கருத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது, இதே நிர்மலா சீதாராமன் அவர்களை பலகாலமா பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் எவ்வளவு கடுமையான விமர்சனம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்றதும் அண்ணன் கேம்பி அவர்களுக்கு தெரியும்.
ஆனா அன்னைக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த மாதிரி நீங்க கடுமையான விமர்சனம் பண்றீங்களே, தங்கம் தென்னரசு அவர்களை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதே கிடையாது. இன்னைக்கு இவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னு நீங்க அப்ப தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் சப்போர்ட்டா பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம இந்த விலையில்லா ஆலோசனைகள் திமுக தரப்புக்கு தான் அதிகமா கொடுத்துனுக்கிறோம் தான் நண்பர்கள் கழிவு கழிவு ஊத்தின்னு இருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஆலோசனை கொடுக்குறோம் அப்படின்னு பெருசா சொன்னது கிடையாது. நீங்க என்னங்க திமுக இப்படிலாம் அட்வைஸ் கொடுத்துருக்கிறீங்க, இப்படித்தான் கமெண்ட்லயும் சரி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜாவும் போட்டு நம்மளை கிழிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறதா நினைக்க கூடாது. சரி, இப்ப இந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டருக்கு வருவோம். இதுல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, முதல்ல நீங்க கேள்வியை சரியா புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி வரி கட்டுவோருக்கு நீங்க என்ன சலுகைகள் இல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்க, இதைத்தான் கேட்டிருந்தாரு அப்படின்னு ஒரு சிலர். இன்னும் சில பேர் இந்த அதிகமான வரி இல்லைன்னா டபுள் டாக்ஸேஷன் இதைத்தான் கேட்டுக்கிறாங்க. அவங்க கிட்டயே பதில் இல்லை, உங்ககிட்ட என்ன பதில் இருக்குதுன்னு வளரி நிற்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. சரிங்க, முதல்ல இந்த வரி கட்டுபவர்களுக்கு சலுகைகள். எவ்வளவு வரி கட்டுறவங்களுக்கு சலுகை? எனக்கு இதை பதில் சொல்லுங்க. ஒருத்தர் 1000 ரூபாய் வரி கட்டுறாருங்க இன்கம் டாக்ஸ், இன்னொருத்தர் 10,000 ரூபாய் கட்டுறாரு, இன்னொருத்தர் 1,00,000 ரூபாய் கட்டுறாரு. அப்போ வரி கட்டுறாங்கன்றதுக்காக எல்லாருக்கும் ஒரே மாதிரி சலுகை கொடுக்க முடியுமா? 1000 ரூபாய் கட்டுறவருக்கும் அதே சலுகை, 1,00,000 ரூபாய் வரி கட்டுறவருக்கும் ஒரே சலுகை அப்படின்னா 1000 ரூபாய் கட்டுறவர் ஏத்துப்பாரு. ஆமா சார், வரி கட்டினாலே எல்லாருக்கும் ஒரே சலுகைன்னு. ஆனா 1,00,000 ரூபாய் கட்டுறவர் ஏத்துப்பாரா? 1,00,000 ரூபாய் நான் கட்டிக்கிறேன், அந்த வெறும் 1000 ரூபாய் கட்டியிருக்கேன், ஆனா எனக்கு அவனுக்கு ஒரே ட்ரீட்மெண்டா கேட்பாரா மாட்டாரா? அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? சரிங்க, இனிமே சினிமா தியேட்டர்ல எல்லாம் அந்த லாஸ்ட் ரோ ஆர் இந்த பாக்ஸ் இதெல்லாம் வரி கட்டுபவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா ஏத்துப்பீங்களா? வரி கட்டுபவர்களுக்கு என்ன சலுகைன்றாங்களோ ஒரு இடத்துல சலுகை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவங்களை யாராவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜெயில ஏ கிளாஸ் கொடுப்பாங்களாம் அந்த இன்கம் டாக்ஸ் பே பண்றவர் அப்படின்னா. இந்த சலுகை பத்தாதா? இது எப்படி இருக்குன்னா, குடும்பத்துல 4 பசங்க இருக்காங்க, ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்க, ஒருத்தர் 1,00,000, ஒருத்தர் 50,000, 20,000, 10,000 சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா 1,00,000 சம்பாதிக்கிறவர், இந்தாப்பா உனக்கு நெய் தயிரோட சோறு போடுறோம், 10,000 சம்பாதிக்கிறவனுக்கு வெறும் தண்ணி மோறு தான், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு குடும்பத்துல செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா காரி துப்ப மாட்டோம் அந்த குடும்பத்தை. சொல்ல போனா இன்னைக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் பேசினுக்கிறாங்க, கம்யூனிசம் சோசியலிசம்னு பேசினுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க பாருங்க, வரி கட்டுறவங்க கட்டாதவங்க எல்லாரையும் ஒரே மாதிரியா ட்ரீட் பண்றது. இதுதான் உண்மையான கம்யூனிச தத்துவம். கம்யூனிசம் என்னங்க சொல்லுது? ஒருத்தர்கிட்ட இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலையை வாங்கிக்கோ, அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடு, இதான சொல்லுது. அப்போ உங்க சம்பளத்துக்கு ஏற்ப உங்க லாபத்துக்கு ஏற்ப நான் வரியை வாங்கிக்கிறேன், அதே மாதிரி தேவைப்படுற எல்லாருக்கும் அதை கொடுக்குறோம். இதை விட ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வேற எங்க செயல்பட முடியும் சொல்லுங்க? அதனால வரி கட்டுறவங்களுக்கு சலுகை அப்படின்னு கேட்கறதும் தப்பு, இந்த கட்டவங்க கட்டாதவங்கன்னு வித்தியாசப்படுத்தணும்னு நினைக்கிறதும் தப்பு. நீங்க இன்கம் டாக்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்க, ஆனா அங்க இருக்கவங்க இன்டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணிருக்கிறாங்க. எந்த ஒரு சாமான் வாங்கும் போது எல்லாரும் தான் டாக்ஸ் கட்டினுக்கிறாங்க. டாக்ஸ் கட்டாத யார் இருக்காங்க சொல்லுங்க? அதனால ஏதோ இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்க மட்டும்தான் வானத்திலேருந்து குதிச்சவங்க மாதிரி அவங்க மட்டும்தான் நாட்டோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்க அப்படின்ற ஒரு சீனெல்லாம் உடைச்சு தூக்கி போடுங்க. எல்லாரும் வரி கட்டினுக்கிறோம், வரி கட்டாதவங்க யாருமே கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது டபுள் டாக்ஸேஷன். அதாவது இந்த கம்பெனிகள் என்ன பண்றாங்க, லாபம் வருது, அதுல டாக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கும் டாக்ஸ் போடணுமா அப்படின்னு. இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்றாங்க, லாபம் வருது, அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் தான். என்ன பண்றாங்க, அதை அவங்க கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு போனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த போனஸ்க்கு டாக்ஸ் உண்டா இல்லையா? எம்ப்ளாயிஸ் சைட்ல உண்டு. சொல்ல வேண்டியது சார், டாக்ஸ் கட்டிட்டு வந்த லாபத்துல தான் ஒரு போனஸ்னு கொடுத்தாரு, மறுபடியும் ஏன் என்கிட்ட டாக்ஸ் போடுறீங்க அப்படின்னு யாரும் கேட்டதே கிடையாது. அதானே ஷேர்ல இருந்து வர டிவிடெண்டுக்கு மட்டும் இந்த கேள்வி கேட்டுக்கிறீங்க. டிவிடெண்டுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை இன்னும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பாருங்க, ஏற்கனவே ஒரு டாக்ஸ் கட்டிட்டார், அந்த பணத்துல தான் இப்ப எனக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிறாரு. சோ இந்த பணத்தை நான் எந்த இதுல செலவு பண்ணாலும் டாக்ஸ் கேட்கக்கூடாது. இந்த டிவிடெண்ட் பணத்தை வச்சுன்னு நான் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த காருக்கு டாக்ஸ் போடக்கூடாது, ஏற்கனவே அங்க டாக்ஸ் கட்டிட்டாங்க. இப்படிலாம் ஆர்கியூ பண்ணலாம், கரெக்டா?
அதனால இதை வந்து டபுள் டாக்ஸேஷன் அப்படின்றத முன்னால ஏத்துக்க முடியாது. அடுத்தது வரிகள் குறைக்கப்பட வேண்டும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது கிராஜுவலா தான் நடக்கும். இப்போ இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் அதிகமாக அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வரி விகிதங்கள் அப்படின்றது குறையும். 93ன்னு உச்சத்தில் இருந்தது, இன்னைக்கு எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஈவன் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வரியில்லா வருமானம் அப்படின்றது எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு போயிருக்கு. 2014 வரைக்கும் நீங்க வந்து இது வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்ற லிமிட் எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருந்தது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்ணை மூடின்னு பாஜக மீது வெறுப்பு இருக்கு அப்படின்றதுக்காக வந்து இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இவ்வளவு வரி போடுறாங்க, டபுள் டாக்ஸேஷன் போடுறாங்க, அதிக வரி போடுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்புங்க. குறைக்கப்பட வேண்டும், நான் ஒத்துக்கிறேன். அண்ட் இன்னும் சில இடங்கள்ல வந்து அந்த வரி விகிதங்கள்லயே மாற்றம் வேண்டும், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஜிஎஸ்டி ஸ்லாபிலேயே வந்து ரிவிஷன் வேண்டும். முக்கியமா இந்த கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்க, இதுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி அப்படின்றத வந்து மினிமத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து ஒண்ணு இந்த தொழில் நிறுவனங்கள் இல்ல சிறு குறு நிறுவனங்கள் அவங்களுடைய வேலைக்காகத்தான் வாங்குறாங்க. சரியா? ஏங்க நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், வெறும் டிவி பாக்குறதுக்கு இல்ல வந்து சிடி போட்டு படம் பாக்குறதுக்கு மட்டும் யாராவது கம்ப்யூட்டர் வாங்குவாங்களா சொல்லுங்க? அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க படிப்புக்கு வாங்குறாங்க. அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க தொழிலுக்கு வாங்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இது வந்து ஜிடிபிக்கு உதவுகின்றது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த நாலேஜ் பேஸ் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க கம்ப்யூட்டர். இன்னொரு பக்கம் சிறு குறு இல்ல பெரு எந்த ஒரு நிறுவனம்னா எடுத்துட்டாலும் அந்த எக்கானமி அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உதவுகின்றது. அதனால கம்ப்யூட்டரை வந்து ஒரு அத்தியாவசிய செலவு அப்படின்னு பார்த்து அதுக்கான ஸ்லாபை மினிமத்துல கொண்டு வைக்க வேண்டும். இதுல வந்து சந்தேகமே கிடையாது. இன்ஃபேக்ட் இதை வந்து மறுபடியும் பினான்ஸ் மினிஸ்டருக்கு எழுதலாம் அப்படின்னு பாக்குறேன் ஆட்சி அமைந்த பிறகு. சோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணுமே தவிர ஒரேடியா கண்ண முடியுன்னு எல்லா கவர்மெண்ட்டும் கரப்ட், எல்லாமே திருட்டு பசங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கையறு நிலை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்தது நண்பர் காமாட்சிநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார், அவர் ஸ்டாக் புரோக்கர் அப்படின் போது அவர் எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு? இஸ் a ஸ்டாக் புரோக்கர். கிளையண்ட் வருவாங்க, அவங்க பணத்தை தாங்க இவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ அவங்களுக்கு சஜஷன் சொல்வாரு, இந்த ஷேர் வாங்கு, அந்த ஷேர் வாங்கு அப்படின்னாரு. அதுல லாபம் வரும். அதுல வந்து எல்லாத்துலயும் ஒரு கமிஷன் வருது இல்ல. இதே நாளைக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சரிப்பா இது மாதிரி லாஸ் ஆயிடுச்சு, அதனால நாங்க வந்து இது நாள் வரைக்கும் கமிஷன் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதனால உங்க நஷ்டத்திலையும் நாங்க ஒரு பங்கு ஏற்றுக்கொள்கிறோம், அதை கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? நண்பர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆனா நாம இதை மட்டுமே சொல்லி இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் அதுக்காகத்தான் வந்து நான் பேசியிருந்தது. அதனால தான் நான் அந்த ஆஸ்பெக்டை தொடாம, பட் நிறைய பேர் வந்து இப்படி கேள்வி கேட்டிருந்ததுனால இந்த விளக்கத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமாகிவிட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, அந்த வாட்ஸ்அப் நம்பர் யாரும் இது வரைக்கும் வீடியோவா அனுப்பல, அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கேள்விகள்லாம். இதுக்கு வந்து இங்க கேள்விகளை நீங்க அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா அதை டைப் பண்ணி அனுப்புங்க, ஆர்எல்ஸ் வாய்ஸ் நோட்டா அனுப்புங்க, இல்ல வந்து வீடியோவா அனுப்புங்க. அடுத்த கேள்வி நேரத்துல என்னால முடிந்த அளவுக்கு பதில் தருவதற்கு முயல்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.